பார்க்க போற பதிவாகப்பட்டது கடகம், சிம்மம், விருச்சகம், அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி. இது தரும் பலன்கள், பாதக பலன்கள் என்ன என்பதை எந்த தசா நடந்தால் மிகவும் கொடுமையாக இருக்கும் என்பதை உங்களுக்கு சிறு விளக்கமாக இப்ப சொல்றேன். ஒவ்வொரு பதிவையும் நான் போட்டு இந்த தசாவாக இருந்தால் மிக கவனமாக இருங்க. கொடுமைகளை கொடுக்கக்கூடிய இந்த தசாக்கள் மூலியமாக நம்மளையே நம்மளை ஏமாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு தந்திரமாகவே அமையும் இந்த கிரகங்களுடைய தசாக்கள் நடந்தால். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, எல்லாமே பூமியில வாழணும் தான், வாழணும்னு ஆசையும் இருக்கும். அது மட்டும் இல்லாம செய்யற தொழில், குடும்பம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தேக சுகம், உடல் நலம், நட்பு, இது எல்லாமே நல்லபடியா இருக்கணும்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய போராட்டமும் தினந்தனமா இருக்கு. ஆனா இது எல்லாம் நல்லபடியா நடக்குமா, நடந்து முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியே இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, சனி பகவானை மையமா வைத்து எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுமே நாம செய்யக்கூடிய அனைத்து வகையான நற்காரியங்களும் நல்லபடியா முடியணும்னு கேட்டீங்கன்னாக்கா, சனி பாதகஸ்தானத்தில் வரக்கூடாது. அப்படி வந்தால் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு நாம் உள்ளாகும். அது மட்டும் இல்லாம எந்த விஷயமாக இருந்தாலும் சனி நல்லா இருக்காரா, ராகு கேது நல்லா இருக்காங்களா, குரு நல்லா இருக்கிறாரான்ட்டு ஒவ்வொரு கிரகத்தையுமே மனிதர்கள் ஆய்வு செய்வது அது எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இந்த நேரங்கள் பாத்தீங்கன்னாக்கா, கடக ராசி, சிம்ம ராசி, விருச்சக ராசி, இந்த 3 ராசிக்கு வருவது கடக ராசி அஷ்டம சனியாக வரப்போகிறார். சிம்ம ராசி கண்டக சனியாக வரப்போகிறார். விருச்சக ராசி அர்த்தாஷ்டம சனியாக வரப்போகிறார். இதனுடைய பதிவு தனித்தனியா போடுறேன். ஆனா இந்த சனி பகவான் வரும்போது எத்தகையான தீய பலன்களை கொடுப்பார் என்பதை இப்ப முதல்ல உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அது மட்டும் இல்லாம இந்த திசாவாக இருக்கா, சரி எப்போ நடக்க போகிற சனி பயிற்சிக்காக இப்பவே எதற்காக இந்த பலன் கேட்டீங்கன்னாக்கா, சனி பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் சொன்னாங்க எதையுமே உங்களால வேகமா செய்ய முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, 6 மாதங்களுக்கு முன்பதாகவே சனி பகவான் உங்களுக்கு அவர் வரக்கூடிய இடத்தில் தரக்கூடிய பலன்களை கட்டாயம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்போ அதாவது எப்படி சொல்றது கேட்டீங்கன்னாக்கா, பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நீங்க தடுமாறக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகவே முன்பதிவாகவே நான் போடுறேன். பாருங்க, கேளுங்க, பயன்பெறுங்க. சரிங்களா? முதலில் கேட்டீங்கன்னாக்கா, கடக ராசிக்கு அஷ்டம சனியாக வரக்கூடிய சனி பகவான் வரும்போது எந்த தசை நடக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இங்கிருந்து எந்த இடத்தில் பார்வை செய்கிறார், அந்த பார்வை மூலியமாக எத்தகையான தீய பலன்கள் கிடைக்கும் என்பதை தெளிவா போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இது கூட்டு ராசியாக சொல்வதனால கடகம், சிம்மம், விருச்சகம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நான் பலன் சொல்வதனால் இந்த தசாவை மட்டும் இருந்தால் மிக கவனமாக இருங்க. சரி, மிக கவனமாக இருந்துருங்க. பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, குலதெய்வ வழிபாடு, அதுக்கப்புறம் பரிகாரத்துக்கு உண்டான வழியை நான் சொல்றேன், அதை செய்துகிட்டே வாங்க. சரிங்களா? முதலில் கடகராசி. இந்த கடகராசிக்காரர்களுக்கு எந்த தசை நடந்தால் மிகவும் கஷ்டமாக இருக்குன்னு பாத்துக்கலாம். உங்களுடைய லக்கினத்தை பாத்துக்கங்க. உங்க லக்கினம் மேசமா, ரிஷபமா, ராசிய சொல்லல, இன்னொரு கூட தெளிவா உங்களுக்கு சொல்றேன். ராசிய சொல்லல, லக்கினத்தை சொல்றேன். அது லக்கினத்தை பாத்துங்க. கடக ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசியும் போட்டிருக்கோம் கட்டத்துல, உங்களுடைய ஜாதகத்துல புஸ்தகத்திலேயே சாட்சி இருந்தாக்க பாருங்க, ராசியும் போட்டிருக்கோம். அந்த ராசியில பாத்தீங்கன்னாக்கா, லக்கினம் என்பது மேசமா, ராசி கடக ராசி தான். மேச லக்கினமா, ரிஷப லக்கினமா, மிதுன லக்கினமா, கடக லக்கினமா, சிம்ம லக்கினமா, கன்னி லக்கினமா, துலா லக்கினமா, விருச்சக லக்கினமா, தனுசு லக்கினமா, மகர லக்கினமா, கும்ப லக்கினமா, மீன லக்கினமா என்பது 12 லக்கினங்கள். எந்த லக்கினம் பாத்துக்குங்க. அந்த லக்கினத்திலிருந்து நீங்க கணக்கு போட்டீங்கன்னாக்கா, நீங்க மேச லக்கினமாக இருக்கிறீங்கன்னாக்கா, செவ்வாய் திசையாக இருக்குதான்னு பாருங்க. 1. 2வது, சந்திரன் அதில் நீசம் பெற்று இருக்கிறாரா? செல்ல பகவான் நீசம் பெற முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா, கடக ராசிக்காரர்களுக்கு கடகத்தில் சந்திரன் இருப்பதனால நீசம் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதனால செவ்வாய் விருச்சிக ராசி இருக்கிறாரா பாருங்க. 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த அஷ்டம சனியாக ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அடுத்ததாக செவ்வாய் தசையாக இருந்தார். அடுத்தது உங்களுக்கு ரிஷப லக்கினமாக, இதே மேச லக்கினமாக இருந்து ராகு கேதுக்கள் ரிஷபத்தில் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் கடகத்தில் உங்களுடைய சந்திரனுடன் சேர்ந்து
செவ்வாய் இருக்கிறாருன்னு பாருங்க கடகத்துல, அது 7 ஆண்டு காலங்கள் மிகவும் கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் அஷ்டம சனி வரும்போது ரொம்ப கவலையா இருக்கும். கன்னி ராசியில் பாத்தீங்கன்னாக்கா இந்த மேச லக்கினத்தில் வந்து கன்னியில் வந்து சுக்கிரன் இருக்கிறார் பாருங்க. 20 ஆண்டு காலங்கள் 10 ஆண்டு காலங்கள் மிக கஷ்டமாக அஷ்டம சனி வரும்போது பல வகையான துன்பங்களை கொடுக்கும். நீங்க மேச லக்கினமாக இருந்து சூரியன் வந்து துலா ராசியில் இருந்து 6 ஆண்டு காலம் வந்து 6 ஆண்டு காலம் மிகவும் கஷ்டமாக இருக்கும். அடுத்ததாக மேச லக்கினத்தில் நீங்க பிறந்திருந்து மகரத்தில் வந்து குரு இருந்தால் 16 ஆண்டு காலங்கள் நீசம் பெற்ற தசா நடக்கும் போது வாழ்க்கையில் போராடிதான் வாழ்க்கையில் வந்து போராட்டமே மிச்சம், அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அடுத்ததாக மேச லக்கினமாக இருந்து மீனத்தில் வந்து புதன் பகவான் இருந்தால் நீசம் பெறுவார் 17 ஆண்டு காலங்கள். இதுல ராகுக்கு வந்து 6, 8 அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா 2ஆம் இடத்தில் 4ஆம் இடத்தில் எல்லாம் இருக்காங்கன்னாக்கா அந்த தசாவாகப்பட்டது மிகவும் கஷ்டமாகவே இருக்கு என்பதனால நீங்க மிகவும் இந்த தசாக்களாக இருந்தால் மிகவும் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த தசா இருக்கு பாத்தீங்களா, சரி நீ ரிஷப லக்கினமாக இருந்தீங்கன்னா அப்படியே கணக்கு போட்டுருங்க. ஏற்கனவே மேச லக்கினத்துக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு மேச லக்கினம் தான் அப்படி, ரிஷப லக்கினம் வந்தா ராகு கேதுக்கள் இருக்காங்களா பாருங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மிதுனத்தில் வந்து பகைப்பட்ட கிரகங்கள் தான் இருக்குது. பகை என்பது விரோதங்களை உருவாக்குறது, பிரச்சனைகள் உருவாக்குறது. அது ஓரளவு சமாளிச்சுட்டு போகலாம். இதை பத்தி பேசணும் அதிகமாக வரும். முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்லி கொடுத்துறேன். ரிஷப லக்கினமாக இருந்தால் செவ்வாய் வந்து கடகத்தில் இருக்கிறா பாருங்க, சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும். யாருக்கு? கடகராசிக்காரர்கள். ரிஷப லக்கினத்தில் கடகராசிக்காரர்கள் ரிஷப லக்கினத்தில் பிறந்திருந்தால் கண்ணியில் வந்து சுக்கிரன் இருக்கிறா பாருங்க, 20 ஆண்டு காலங்கள் மிகவும் கடுமையான தண்டனையாக இருக்கும். அதே வந்து ரிஷப லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு துலாம் ராசியை வந்து சூரியன் இருந்தால் 6 ஆண்டு காலங்கள் நீசம் பெற்ற கிரகங்களாக இருக்கக்கூடாது என்பதால் தான் இந்த கருத்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ரிஷப லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு மகரத்தில் குரு பகவான் இருந்தால் அப்படி பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்கா ரிஷப லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் மீனத்தில் இருந்தால் 17 ஆண்டு காலம் பிரச்சனை. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கும் போது அஷ்டம சனியாக வந்தால் எவ்வளவு கஷ்டமாக தெரியுமா இருக்கும். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் துள்ளி குதிக்கும் புள்ளி மாடு மாதிரி எதையுமே வீர்கொண்டு செய்யக்கூடியவங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா பயம் என்பது இருக்காது. ஆனா வெளியில பாக்குறவங்களுக்கு பயம் இருக்காத மாதிரி தோணும். ஆனா அவங்க உள்ளுக்குள்ள அதிகமான பயம் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா பேசும்போது வேகமா பேசிடுவாங்க, சிந்திக்காம பேசிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அப்படி இருக்கும்போது நீங்க கடகராசியில் பிறந்திருந்தால் 12 லக்கினமாக ஏற்றுக்கொள் 1, 2, 3 போட்டு பாத்தீங்களா, இதுல இருந்து நீங்க கணக்கு போட்டு உங்களுக்கு என்ன லக்கணமோ அந்த லக்கணத்தை ஒன்றாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கணக்கு ஆகிட்டா வரும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிட்டீங்கன்னாக்கா ரிஷப லக்கினத்தை பத்தி பார்த்தாச்சு. மிதுன லக்கினத்தை பத்தி பாத்தீங்கன்னாக்கா மிதுனத்தில் இருந்து பாத்தீங்கன்னாக்கா 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது. கடகராசிக்காரர்களுக்கு மிதுன லக்கினமாக இருந்தால் செவ்வாய் 2ல் இருக்கக்கூடாது. அந்த தசை நடந்தாலும் கஷ்டமாக இருக்கும். கண்ணியில் சுக்கிரன் இருக்கக்கூடாது, இருந்தால் மிகவும் கஷ்டமா இருக்கும். நீசம் என்றால் என்ன தெரியுங்களா? 100% தீய பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் கிரகம். உச்சம் என்றால் 100% நற்பலன்களை செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய கிரகம். இந்த அஷ்டம சனியாக வரும்போது நீசம் பெற்ற கிரகத்தினுடைய தசா நடந்தால் இந்த பூமியில மனிதனாக பிறந்ததோட புழு பூச்சாக போறது உடனே இறந்திருந்தா போகும்னு சொல்ற அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். நான் பயமுறுத்தி சொல்லல, நடக்கும் போது சிந்தனைக்கு தானாவே வரணும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்க கணக்கு பண்ணுங்க. நீங்க கடக லக்கினமாக இருந்தால் அது ஒன்றாக எடுத்துக்கொண்டு செவ்வாய் அதில் இருக்கக்கூடாது, சுக்கிரன் கண்ணியில் இருக்கக்கூடாது, சூரியனை பொறுத்த வரைக்கும் துலத்தில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்கா மகரத்தில் குரு இருக்கக்கூடாது, மீனத்தில் புதன் இருக்கக்கூடாது, மேசத்தில் சனி இருக்கக்கூடாது. சனியினுடைய தசா என்பது 19 ஆண்டு காலங்கள். ராகு என்பது 18 ஆண்டுகள், கேது என்பது 7 ஆண்டு, செவ்வாய் என்பது 7 வருஷம். செவ்வாய்க்கும் கேதுக்கும் ஒரே ஆண்டு காலமாகவே வரும். சுக்கிரன் என்பது வந்து கேட்டீங்கன்னாக்கா 20 வருஷம், சூரியன் 6 வருஷம், சந்திரன் 10 வருஷம். கடக ராசி என்பதனால் சந்திரன் வந்து விருச்சிக ராசிக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. அதனால சந்திரனை பத்தி கடகராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 6, 8 மட்டும் பார்க்கலாம். சரி, இது பார்த்துட்டுமா இன்னொரு ரகசியத்தையும் சொல்லிடுறேன். நீங்க எந்த லக்கினத்தில் பிறந்திருந்தாலும் லக்கினத்தை ஒன்றாக இணைத்து நீங்க கணக்கு போட்டீங்கன்னாக்கா 6, 8ஆம் அதிபதி தசையாக இருக்கக்கூடாது. உங்களுடைய பதிவாக தனியாக ஒவ்வொருத்தருக்கும் போடும்போது மேசம் முதல் மீன வரை போடும்போது இந்த லக்கினத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 6, 8 இருந்தால் பரிவர்த்தனை பெற்றிருந்தால், அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா
எட்டாம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வந்திருந்தா, 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தா, இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் போட்டாங்க உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த தசாவாக இருந்தால் வரக்கூடிய அஷ்டம சனியால் மிகப்பெரிய பாதிப்புகளும் மன கஷ்டங்களும் கொடுக்குன்றத உங்களுக்கு தெளிவுபடுறதுக்காக தான் இந்த விஷயம். சரிங்களா? சரி, அடுத்ததாக நீங்க எந்த லக்னம்ன்றது நீங்க கணக்கு பண்ணி ஒன்னா கணக்கு பண்ண சொல்லியாச்சு. கடகராசிக்காரர்களுக்கு இந்த தசாவாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எந்த லக்னமாக இருக்கட்டும் கடகராசிக்காரர்களுக்கு அந்த லக்னத்திலிருந்து 6, 8 இப்ப சிம்ம லக்னம் வச்சுக்க, கடகராசி வச்சுக்கிறீங்க. சிம்ம லக்னத்திலிருந்து 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் 6ல் இருந்தா நல்லது தானே, தப்பு இல்லை. 6ல் சனி இருக்கிறது தப்பு இல்லை. ஆனா நோய் கடன் பகை நெருப்பு இது எதையுமே மிச்சம் வைக்க கூடாதுவாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்காம இருக்க முடியாது. 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தார். ஆனா வெற்றி என்பது கடைசியில் அந்த 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான். சரி, அதே சனி 8ல் இருந்தா ரொம்ப கஷ்டம். சரி, 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 6ல் நீசம் பெற்றிருந்தால் எவ்வளவு துன்பமாக இருக்கும் தெரியுமா? இந்த பூமி மனிதர்களுக்காக நமக்காகவே இல்லை, நம்ம பிறந்ததே ரொம்ப மோசமானதுன்னு மனசுக்குள்ள கஷ்டப்பட வைக்கும். சரிங்களா? சரி, குரு பகவானும் சனி பகவானும் பரிவர்த்தனைப்பட்டு இருந்தால் அதுவும் கஷ்டமான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா துன்பம் என்பது ஒரு வகையில வரதில்லை. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் தினமும் துன்பத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வெளியில சொல்ல முடியாத நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க என்பதுதான் உண்மையான விஷயம். குறையில்லாத மனிதனும் கிடையாது. அதான் சொல்லுவாங்க, பல கோடியில ஒருத்தருக்கு தான் குறையில சொல்லுவாங்க. அந்த குறை இல்லாத மனிதன் யாரும் இல்லைன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக கண்டக சனியால் பாதிப்புகளை அடைய போகும் சிம்ம ராசி. கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் சனி பகவானும் ராகு கேதுவும் மிகப்பெரிய பாதக அதிபதி என்பதனால்தான் இந்த விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ராசிக்காரங்கள எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அந்த அஷ்டம சனி கண்டக சனி ராகு கேதுனால வரக்கூடிய பிரச்சனை நீசம் பெற்ற கிரகத்துடைய தசாக்களாக இருக்கும் போது கடுமையான பாதிப்புகள் உள்ளாவாங்க. ஒவ்வொரு பதிவையும் உங்களுடைய ராசிக்காக போடும்போது பொறுமையா பாத்துங்க. சரி, நீங்க சிம்ம ராசி ஆயிட்டீங்க. சிம்ம ராசினா சந்திர பகவான் சிம்மத்திலே இருந்துட்டாரு. ஆனா எந்த லக்னத்திலிருந்து வரக்கூடிய இந்த லக்னம் 12 லக்னங்கள எந்த லக்னத்துல ஒரு லக்னத்துக்கு பிறந்திருப்பீங்க, அந்த லக்னத்தை ஒன்றாக நீங்க எண்ணிக்கொண்டு அந்த லக்னத்திலிருந்து இப்படிதான் கணக்கு போட்டுட்டு வரணும். இப்படி போடவே கூடாது. எந்த காரணம் மேசம் 1னா ரிஷபம் 2ஆக வரணும், மிதுனம் 3ஆக வரணும். இதே மாதிரி கணக்கு போட்டுருந்தீங்கன்னாக்கா 12ஆம் வீடாக மீனம் வரும். சிம்ம ராசிக்காரர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது நீங்க சிம்ம ராசி. அது மட்டும் இல்லாம எந்த லக்னமா எடுத்துங்க, மேசத்துல சனி இருக்கக்கூடாது, ரிஷபத்துல ராகு கேது இருக்கக்கூடாது. அதுவும் ரிஷபத்தில் ராகு கேதுவாக இருந்தால் 11ஆம் இடமாக இருந்தால் 6ஆம் இடமாக இருந்தால் லக்னத்தை நீ கணக்கு போட்டுக்க. 6ஆம் இடமாகவோ 11ஆம் இடமாகவோ 3ஆம் இடமாக இருந்தால் பிரச்சனைகள் வரும். கண்டக சனியில அவ்வளவு பெரிதாக தொல்லைகளாக இருக்காது. தொல்லைகள் வந்தாலும் வெற்றி என்பது உங்கள் கையிலே இருக்கும். கடைசி நேரத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். போராடி வெற்றி பெற்றுலாம். அதே மாதிரி சனி பகவானும் இருந்தாலும் 11ல் 6, 3ல் இருந்தா அந்த நேரத்துல கண்டக சனி வச்சுங்களா மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். ஆனா வெற்றி என்பது கடைசியாக உங்களுக்கு இருக்கும். அந்த தசா போன உடனே அதுக்கப்புறம் அந்த கோட்சாரத்தில் வரக்கூடிய சனி பகவான் கண்டக சனியாக போன உடனே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? சரி, சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி மேசத்தில் இருக்கக்கூடாது. எந்த லக்கினத்துக்கு 8ஆம் இடமா 6ஆம் இடம்ன்றது அப்புறம் பாத்துக்குங்க. சிம்ம ராசிக்காரர்களை பாத்தீங்கன்னா லக்கினம் எந்த லக்கினம் பாத்துக்குங்க. மேசத்தில் சனி இருக்கக்கூடாது. ரிஷபத்தில் 6, 3, 11ஆக இருந்தால் பரவாயில்லை. இல்லை என்றால் ராகு கேதுக்கள் ரிஷபத்தில் இருக்கக்கூடாது. மற்ற இடங்கள் இருந்தா பரவாயில்லையா? அதே ராகு கேது கூட கேது பகவான் கடகத்தில் இருக்கக்கூடாது. ராகு பொறுத்த சிம்மத்தில் இருக்கக்கூடாது. 8ஆம் அதிபதியாக வரக்கூடாது. லக்னத்தில் இருக்கக்கூடாது. 2ஆம் அதிபதியாக வரக்கூடாது. 8ஆம் அதிபதியாக வரக்கூடாது. 7ஆம், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலும் இந்த தசாக்கள் நடக்கும் போது கண்டக சனியாக வரும்போது உங்களுடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய மாற்றங்களும் தவறுதலும் நடந்து மனசு கஷ்டப்படுறோம். சரிங்களா? இப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடக ராசியில் பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கக்கூடாது. ஏற்கனவே சனியை பத்தி சொல்லாச்சு. அதுக்காக பாத்தீங்கன்னாக்கா கன்னி ராசியில் சுக்கிரன் இருக்கக்கூடாது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்க லக்கினத்தில் ராசியோட பாத்துங்க
துளாராசி வந்து சூரியன் இருக்கக்கூடாது, அந்த தசாவாக நடக்கக்கூடாது. விருச்சகத்தில் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன் தெரியுமா? சிம்ம ராசி என்பதனால வந்து உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து விருச்சகத்தில் இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. அடுத்ததாக மகர ராசியில் வந்து குரு இருக்கக்கூடாது, மீன ராசியில் புதன் இருக்கக்கூடாது. இதுதான் உங்களுக்கு வந்து இந்த உங்களுடைய சார்ட் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா மேசத்தில் சனி இருக்கக்கூடாது. ரிஷபத்தில் வந்து 6-11 இருந்தால் பரவாயில்லை. அப்படி இல்லைனாக்கா இதுல இருக்கும்போது நம்ம விழிப்போடு இருக்கணும், மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்ப இருந்தா தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக கடகத்தில் வந்து செவ்வாய் இருக்கக்கூடாது. கன்னியில் வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு கன்னியில் வந்து சுக்கிரன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. இந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா வீணான பிரச்சனைகளும் வீணான அவமானங்களும் வீணான கஷ்டங்களும் வீடு தேடி வரதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றதுனால நீங்க விழிப்போடு இருக்கணும். சரி, எப்படி விழிப்போடு இருக்கிறது? கண்டக சரி வரப்போகுது, நம்ம எப்படிதான் வாழறது, எப்படிதான் சாப்பிடுறது, எப்படிதான் தூங்குறதுன்னு கேட்டீங்கன்னாக்கா புதிதாக யாரையும் நம்ப வேண்டாம். புதிய தொழில் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து தேடி போக வேண்டாம், அலைய வேண்டாம். யாரிடமாவது காசோ பணத்தை கொடுத்துட்டு அவங்ககிட்ட வந்து வீண் தகராறு வேண்டாம். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பமான சம்பவங்களை விஷயங்களை நினைச்சு இதெல்லாம் இப்படி நடக்குது, இதைதான் செஞ்சு முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அவசரப்பட வேணாம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா சிம்ம ராசி என்பது வந்து யாருக்கும் கட்டுப்படாத ராசி. எதையுமே வந்து நான் வெற்றி பெற்றே தீரணுன்றதுக்காக தனி ஒரு மனிதனாக போராடி வெற்றி பெறுவதற்காக மிகவும் விரைந்து ஓடக்கூடிய ஒரு ராசி. அதனால நீங்க இந்த மாதிரி கெட்ட நேரங்கள்ல அமைதியா இருக்கணும். கண்டக சனி போன உடனே உங்களுக்கு சனி பகவான் விட்டுட்டு போயிட்டாரு கனவு காணாதீங்க. அடுத்தது வந்து அஷ்டம சனி ஒண்ணு இருக்குது. அடிச்ச 5 வருஷம் எந்திரிக்கவே முடியாது, ஆள் வந்து இருக்கிற இடம் தெரியாம மறைச்சு விட்டுறாரு சனி பகவான். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு யோகாதிபதி தான் 4ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய சனி பகவான் தான் உங்களுக்கு 6க்கு 8க்கு அதிபதி. அதனால தான் எப்பவுமே பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க யாருக்குமே கட்டுப்பட மாட்டாங்க. ஏன் கேட்டாக்கா 6ஆம் அதிபதி அவரே, 8ஆம் அதிபதி அவரே. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா சிம்ம லக்னமோ சிம்ம ராசியோ வாழ்க்கை துணையோடு ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் கடைசி வரைக்கும். வாழ்க்கை துணையோட போராட்டம் மட்டும் இல்ல. நீங்க சிம்ம லக்னத்தை பிறந்திருக்கீங்களா, சிம்ம ராசியை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். லக்னத்தை பத்தி பேசும்போது நான் தனியாக உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? ஏங்க அது ஒரு பெரிய சிதம்பர ரகசியம். அதை நான் சொல்லும் போது உங்களுக்கு தெளிவா புரியும். அது மாதிரி இருக்கும்போது இந்த நேரங்கள் என்ன பண்ண கேட்டீங்கன்னாக்கா கடவுள் விட்டு வழியிட்டு குலதெய்வ வழிபாடு, அதுக்கப்புறம் இருக்கிறத வச்சு நம்ம சிறப்புடன் வாழணுன்ற எண்ணம் வேணும். அதிகப்படியான ஆசை இருக்கக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது. 3வது 4வது 5வது மனிதர்களால பிரச்சனை வீடு தேடி வரும். அமைதியா இருக்கணும். ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்து அது ஒரு பிரிவை உருவாக்கும், இல்ல அவமானத்தை உருவாக்கும், இல்ல கஷ்டத்தை உருவாக்கும், இல்ல தொழில வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும், பண நஷ்டத்தை கொடுக்கும், குடும்பத்தில் வரக்கூடிய கஷ்டமா கொடுக்கும். நீதான் செய்தின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள வந்து நீங்க புலம்பி அழக்கூடிய ஒரு சூழ்நிலை கொண்டு வச்சிருவார். சனி பகவான் சாதாரண ஆள் கிடையாது. உங்களுக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பொறுத்திருந்து பழி வாங்கக்கூடிய ஒரு ராசி தான் கடகமும் சிம்மமும் என்பதனால் மிகவும் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய தனிப்பதிவாக போடும்போது உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? அடுத்ததாக விருச்சக ராசி. எதை செய்தாலும் மெதுவா செய்யணும், மெதுவா செய்து வாழ்க்கையில வெற்றி பெறணும். அடுத்தவங்களை வந்து அடிச்ச இடமும் தெரியக்கூடாது, அவனை புதைச்ச இடமும் தெரியக்கூடாதுன்ற அளவுக்கு வந்து ரகசியமா செய்யக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியாக வந்தால், அதாவது 4ஆம் இடத்தில் அஷ்டம சனியில் பாதி அப்படி வரும்போது எவ்வளவு நன்மையை செய்வார், எவ்வளவு தீமை செய்வார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு வந்து பாதகாதிபதி, சாதகாதிபதியே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா சனிதான் உங்களுக்கு வந்து 3க்கும் 4க்கும் அதிபதி. அப்படி இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்தில் வலு பெற்று ஆட்சி பலத்தோடு உட்காரும் போது எவ்வளவு துன்பங்களை கொடுப்பாருன்றத வந்து தனிப்பதிவை போடும்போது சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா விருச்சக ராசிக்காரர்களுக்கு எதையுமே வந்து சொல்லிட்டு செஞ்சு பழக்கம் இல்லை, செய்துட்டு சொல்லிதான் பழக்கம். அவங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒருத்தர் கொடுக்குறாங்க விருச்சக ராசிக்காரனாக்கா அந்த பிரச்சனை கொடுக்குறவனவே யார் வந்து அடக்குவாங்களோ அவங்க கிட்ட போய் நிற்பீங்க கரெக்டா. அவனே வந்து அப்படியே என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா எப்படி இது நடந்துச்சுன்னு சொல்ற அளவுக்கு பிரமிச்சு போற அளவுக்கு அவனை பழி வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரகசியம் காக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த இடங்களை சொல்லக்கூடிய விருச்சக ராசி நீங்க பிறந்திருக்கீங்க. விருச்சக ராசியில் பிறந்ததுனால தாய் வழி உறவுகளாலே தாய் வழியிலே ஒரு சின்ன பிரச்சனை எப்பவுமே இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா சந்திரன் என்பவன் வந்து மனோகாரகன், நம்மளுடைய சரீரத்துக்கு அவர் தான் முழுமையான காரணகர்த்தா. அப்படி இருக்கும்போது சந்திர பகவான் வந்து விருச்சக ராசியில் இருக்கும்போது சந்திர பகவான் நீசம் பெறுவார். அப்படி நீசம் பெற்ற சந்திர பகவானால் தாயார் வழியில் வந்து பல வகை இன்னல்களையும் கஷ்டங்களையும் கொடுப்பார். எப்போ? சந்திர திசையாக இருக்கும்போது. அதனால நீங்க வந்து
நீங்க விருச்சிக ராசியில பிறந்திருக்கீங்க, உங்களுடைய லக்னத்தை நீங்க எடுத்துங்க, மேசத்தை ஒண்ணா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க எந்த லக்கினமா இருக்கட்டும், நீங்க லக்கினன்றது வந்து உங்க சாட்டை பார்க்கும் போது சிம்ம லக்கினமா அதுதான் ஒண்ணு, விருச்சிக லக்கினமா சந்திரன் அது இருக்குன்றதுனால வீட்டுல மாத்தணும் அப்படி கிடையாது. அந்த லக்கினத்தை நீங்க ஒண்ணா எடுத்துக்கணும். இப்போ விருச்சிக லக்கினத்துல நீங்க பிறந்திருக்கு விருச்சிக ராசின்னு எடுத்துங்க. அப்போனா விருச்சிக லக்கினம் என்பது 1, தனுசு என்பது 2, மகரம் என்பது 3, கும்பம் என்பது 4, மீனம் என்பது 5, இப்படிதான் நீங்க கணக்கு போட்டு வரணும். மேச லக்கினால ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டா 12 கணக்குக்கு வந்துடும். சரி, நீங்க மிதுன லக்கினத்துல பிறந்திருக்கீங்க, விருச்சிக ராசியை வாங்கி வச்சுங்க. மிதுனம் என்பது 1, கடகம் என்பது 2, சிம்மம் என்பது 3, இப்படிதான் கணக்கு போட்டுட்டு வரும். அப்படிதான் உங்களுக்கு கரெக்டா வரும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்க போட்டுட்டு வந்தீங்கன்னா கரெக்டா வரும். அப்படி நீங்க கணக்கு போடும்போது உங்களோட லக்கினத்திலிருந்து பாத்தீங்கன்னாக்கா சந்திர பகவான் உங்களுக்கு விருச்சிக லக்கினமாக இருந்தால் சந்திர பகவான் நீசம் பெற்றிருக்கிறார். 10 வருஷம் கஷ்டமா இருக்கும். இந்த நேரத்துல அர்த்தாஷ்டம சனியாக வந்தால் தொழில், குடும்பம், கணவன், மனைவி, உற்றார், உறவினர், அது மட்டும் இல்லாம பணம் கொடுக்கல் வாங்கல், திடீர் இழப்புகள், திடீர் வந்து உங்களுக்கு சரிவுகள், அது மட்டும் இல்லாம செய்யற தொழில வந்து பின்னோக்கி போகிறது, எது செய்தாலும் அது வந்து உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறது, நல்ல உறவுகள் பகையாக மாறுவது, பகையான உறவுகள் நட்பு நாடுவது, கோர்ட்டு கேஸ் வழக்கு போவது, பல வகையில் இன்னல்களை கொடுக்கக்கூடிய ராசியாகவும் தசாவாகவும் இருக்கும். அதனால மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது விருச்சிக ராசி. ஒவ்வொரு பதிவும் போடும்போது உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில போட்டுக்கிட்டு வரேன். இதுல இருக்கக்கூடிய விஷயம் நான் கேட்டீங்கன்னாக்கா எதுக்காக இந்த லக்கணத்தை தேட சொல்றேன். அர்த்தாஷ்டம சனியா வந்து அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் செய்ய போகிறது எல்லாருக்கும் தான் தெரியும். லக்கினத்தை வந்து எதுக்காக நம்ம சொல்றோம்னு கேட்டீங்கன்னாக்கா உங்க லக்கினத்திற்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியை வந்துட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் சொன்ன மாதிரி உங்க லக்கினத்திலிருந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் நீசம் பெற்றிருக்கிறார், ராகு கேது 3, 6, 11 இல்லாமல் ரிஷபத்தில் இருக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி ராகு வந்து சிம்மத்தில் இருந்தாலும் மிகவும் கொடுமையா இருக்கும். அதெல்லாம் தெளிவா நான் போடும்போது ஒரு பதிவை போறதுக்கு குறைஞ்சது வந்து 3/4 மணி நேரம் ஆகும். ஒரே ஒரு ஆள் போறது அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்கணும். இது புரியுதுங்களா? அதனால இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த லக்கினமாக இருந்தாலும் மேசத்தில் சனி இருக்கக்கூடாது. அப்படி சனி இருந்தால் நீசம், நீசம் பெற்ற கிரகம் எங்க இருந்தாலும் மிகப்பெரிய கொடுமையா இருக்கும். நீசம் பெற்ற கிரகம் வக்கரம் பெற்றால் அது தனிப்பட்ட பதிவு, அது போல அது மாதிரி கோடி ஒருத்தர் இருக்கலாம், லட்சத்தில் ஒருத்தர் இருக்கலாம், மற்றவங்க இருக்கிற ரொம்ப கஷ்டமான விஷயம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு வந்து எந்த லக்கினமாக இருந்தாலும் கடகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது, கண்ணியில் சுக்கிரன் இருக்கக்கூடாது, துலத்தில் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் மகரத்தில் குரு இருக்கக்கூடாது, மீனத்தில் புதன் இருக்கக்கூடாது. இது உங்களுடைய சார்ட்ல எடுத்து பாத்துட்டீங்கன்னா சரியா வரும். சரி, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய லக்கினத்திற்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லக்கினம் இருக்கு இல்லையா, அந்த லக்கினத்திற்கு சரி ஈஸியா சொல்றாங்க. நீங்க வந்து மேச லக்கினம் பண்ணீங்களா 6ஆம் அதிபதியாக புதன் வருவார். அந்த தசாவாக இருந்தால் மிகவும் கவனம். ரிஷப லக்கினமாக இருந்தால் 6ஆம் அதிபதியாக சுக்கிரன் வருவார். சுக்கிரன் தானே 6, 8 நாள் கொஞ்சம் பிரச்சனை கிடையாது கேட்டீங்கன்னாக்கா பிரச்சனை இல்லை. கண்டக சனியாகவோ அர்த்தாஷ்டம சனியாக வரும்போது அது பிரச்சனையை உருவாக்கும். பிரச்சனையை உருவாக்குறதுதான் சனி பகவானுடைய வேலை. ஏன் கேட்டீங்கன்னாக்கா எதுக்காக சனி பகவான் வந்து இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க. நிழல் கிரகம், சாயா கிரகம், கரும்பாம்பு, செம்பாம்பு, தேவர்களால் வஞ்சிக்கப்பட்டவர்கள், தேவர்களாலையும் மோகினியாலும் தலையை துண்டிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் வந்து எதுக்காக இவ்வளவு கொடுமைகளை வந்து செய்யறாங்க கேட்டீங்கன்னாக்கா ராகு பகவான் எல்லா வகையான தவறும் செய், அதுக்கு நான் உடனே இருக்கிறேன்னு சொல்லுவார். கேது பகவான் எந்த தவறு செய்யாத, தவறு செய்தேன்னா தண்டனையை கொடுப்பதற்கு நானும் சனியும் ரெடியா இருக்கிறேன்னு சொல்லுவார். இதுதான் எங்களுக்கு குறிப்பிட்ட. ஆனாதான் சனியை பார்த்தோன்னா ஒரு நடுக்கம், தரையில் இருக்கக்கூடிய நம்ம கால்கள் கூட கடகடன் ஆடுறவோ கஷ்டமா. ஏன் கேட்டீங்கன்னாக்கா அவர் 1 வருஷம் நல்லது செய்வார். எப்போ 3ஆம் இடத்தில் இருக்கும்போது 2.5 வருஷம் ஒரு பேர் செய்யறா, 2 வருஷம் நல்லது செய்வாரு. அதுக்கப்புறம் 4ஆம் இடம் 5ஆம் இடம் 5 வருஷம் கஷ்டப்படுத்துவாரு. 7.5 சனியா இருக்கும்போது அதுக்கு முன்னாடி 11ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்துக்கு வர்றது 2.5 வருஷம். அதுக்கப்புறம் 7.5 சனியாக 7.5 வருஷமா கொடுமைப்படுத்துவார். நல்ல நேரங்களில் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னாக்கா யார் பிரச்சனைக்கும் போகக்கூடாது, அவன் உண்டு அவன் வேலை உண்டு, எந்த பெண்ணையும் வஞ்சிக்க கூடாது. ஒரு பெண் தவறு செய்தா அந்த தவறை வந்து நீ இந்த தவறு செய்யணும்னு சொல்லி காட்டக்கூடாது. அதை மறுபடியும் மற்றவங்க சொல்லி அதை சொன்னவங்களுடைய காதில் விழ வைப்பதுதான் சனி பகவான். கேது பகவான் அப்படி இல்லை, அதே மாதிரி நிலைக்கு அவங்களை கொண்டு போய் அந்த இடத்துல வந்து அந்த பாவத்தை அவங்க செய்ய வச்சு அதற்கு உண்டான தலை குனிவை கொடுப்பது கேது சனி பகவான்.
அதனாலதான் ராகு கேது சனி பகவான் பார்த்தாக்கா, ராகு வீட்டுக்கு வந்துட்டாரா வண்டி வாகனத்துல மெதுவா போங்க, கேது வீட்டுல இருக்கிறாரா ரத்த காயம் ஏற்படாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, குடும்பத்துக்கு சண்டை வரும், வீணான பிரச்சனை வரும். இது எல்லாமே ஒன்றின் பின் ஒன்றாக கொடுப்பதற்கு காரணமே வந்து சனி பகவானின் சூட்சம் இல்லை. பூர்வ ஜென்ம கர்ம வினைகளை அறுப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது ராகு கேது. நேல் கிரகமாகவும் சாயா கிரகமாகவும் அவங்க இருக்காங்க. சனி பகவான் இன்னொரு படி மேல போய், நீ போன மாசம் செய்த தவறாகட்டும், 2 வருஷத்துக்கு முன்னாடி செய்த தவறு, எந்த தவறாக இருந்தாலும் சுவற்றுக்கும் காதுண்டு, இருட்டுக்கும் வந்து கண் உண்டு என்பதை வந்து தெளிவுபடுத்தி காட்டுறதுதான். ஏன் கேட்டீங்கன்னா, நம்ம பணக்கார திமுறில் ஒரு ஏழையை உதாசீனப்படுத்துறது, நமக்கு வந்து ஆள் பலம் இருக்காங்கிறதுக்காக எதுவுமே அடியாத போய் கை வச்சு அடிக்கிறது, நமக்கு அரசியல் பலம் இருக்குதுன்றதுக்காக ஒரு தவறு செய்யாத ஒருத்தரை வந்து தவறுக்கு உள்ளாக்கி அவனை வந்து நம்ம கஷ்டப்படுத்துறது, நமக்கு ஆள் பலம் இருக்குது, பண பலம் இருக்குது, படை பலம் இருக்குது, இல்ல நமக்கு வந்து ஒரு பலம் இருக்குதுன்றதுக்காக இன்னொருத்தர் மேல் வந்து நாம வஞ்சனை செய்வதும், கொடுமைப்படுத்துவதும், அவர்கள் தரக்குறைவாக பேசுவதும், அது மட்டும் இல்லாம இந்த ஏளனம் பேசுவாங்க பாத்தீங்களா, அதுங்கெல்லாம் ஒரு ஆள், இதுங்கெல்லாம் ஒரு ஆள் பேசுறாங்க பாத்தியா, அந்த குடும்பத்தில் வந்து வறுமையும் கஷ்டமும் துன்பமும் தொடர்ந்து இருக்கும். ஒரு பெண்ணு தவறான பாதையில் போனா அவங்க நம்ம அசிங்கப்படுத்துவதற்கு உண்டான நமக்கு அது தகுதி கிடையாது. ஒரு ஆண் வந்து கெட்டு போயிட்டாலும் தவறி போயிட்டாலும் அவங்க சொல்றதுக்கு தகுதி கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னாக்கா, அதை ஏன் வேணாம்னு சொல்றது கேட்டீங்கன்னாக்கா, அதை செய்து அந்த சுமையை தூக்கி ஒரு தலைமை வச்சுக்காரு. எந்த விஷயமா இருந்தாலும் மறுபடியும் ஒரு படத்துல விஜய் சொல்லுவாரு, உலகம் என்பது ஒரு வட்டம், இன்னைக்கு கீழே இருக்கிறோம், நாளைக்கு மேல இருப்போம், நாளைக்கு மேல இருக்கிறோம், கீழே இருப்போம். சாதாரண விஷயம் கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னாக்கா, என்னைக்குமே ஒருத்தரை வந்து உதாசனப்படுத்தி பேசினவங்களும், அடிச்சவங்களும், துன்புறுத்தினவங்களும், மன கஷ்டமா பேசினவங்களும், செய்யாத தவறுக்கு வந்து தண்டனையை கொடுத்தவங்களும், செய்த தவறை வந்து வெளிப்படையா சொல்லி அசிங்கப்படுத்தினவங்க, அவமானப்படுத்தினவங்களுக்கு வந்து மறுபடியும் கொடுப்பதற்காக வரக்கூடிய கிரகங்கள் தான் சனி பகவான். இந்த இடங்களில் வரும்போது இவ்வளவு துன்பங்களை கொடுப்பார். ராகு கேதுக்களும் சத்து சலித்தவர்கள் அல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்களுக்கு எந்த விதமான தயவதாட்சணையும் இல்லாமல் தண்டனையை கொடுப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான். அது வந்து அந்த தண்டனை எப்படி கொடுக்குறாருன்னு கேட்டுக்குங்க. உங்களுக்கு ஒரு பலம் இருக்கிறாக்கா, அதை விட பெரிய பலமான ஒருத்தர் கூட பிரச்சனை பண்ணி அதை வந்து ஏமாத்துறதுக்கோ அது கூட பிரச்சனை கொடுப்பதற்கு மிகவும் தயாராகுவார் சனி பகவான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது நாம் செய்ய வேண்டியதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, கண்டக சனியாக வந்து இருக்கிற வரப்போகிற சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியை சந்திக்கிறது மிக கஷ்டத்தை சந்திப்பதற்கு ஒவ்வொரு நாளும் போய் கொண்டு இருக்கக்கூடிய கடக ராசியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டம சனி ஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி, மிகவும் கவனமாக இருக்கணும். ஏன் கேட்டீங்கன்னாக்கா, இன்னொருத்தர் பசிக்கு நம்ம சாப்பிட முடியாது, நம்மளுடைய வலிக்கு இன்னொருத்த மருந்து சாப்பிட முடியாது. அதனால எந்த விஷயமாக இருந்தாலும் பொறுமையே, அது மட்டும் இல்லாம இன்னொருத்தரை பத்தி பேசாம நம்ம வேலை உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டு, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீர்ப்பதற்கு வேற வேலை என்னன்னு அமைதியா இருக்கணும். அதை விட்டுட்டு நானும் ஒரு பெரிய ஆளு, நானும் இதை சொல்லி பண்ணிட்டு போனாங்க, இந்த மாதிரி நேரங்களில் வந்து இருக்கிற இடம் தெரியாம இருட்டடித்து செய்வதில் மிக வல்லமை பெற்ற சனி பகவான் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு, ஒவ்வொரு பதிவும் போடும்போது உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த லக்கினம் இந்த ராசி ஆகாது, இந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆகாது, சிம்ம ராசியில பிறந்தவங்க இந்த லக்கினமாக இருந்தால் இந்த கிரகங்களாக இருந்தால் ஆகாது, பகைப்பட்ட கிரகமா வீசம் பெற்ற கிரகமா தசாப்தமா இருக்கும்போது உஷாரா இருங்க. ஏன் கேட்டீங்கன்னாக்கா, ரத்தம் சிந்தினால் திரும்ப வராது, வார்த்தை கொட்டினால் அள்ள முடியாது, மிகவும் ஜாக்கிரதையாக இருங்க. முன்னெச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கங்க. உங்களை வந்து பயமுறுத்தணும் இல்ல எனக்கு வந்து நீங்க பார்க்கணுன்றதுக்காக இதை சொன்ன நினைக்காதீங்க. இது அனுபவ ரீதியாக இன்னும் கொஞ்சம் 6 மாதத்தில் சனி பகவான் பயிற்சி ஆயிடுவார். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் நடக்குதான போது. ஆனா அதுக்கு முன்பதாக இப்போ தவறுதலாகவோ இல்ல நடக்க போறது முன்பதாகவோ நமக்கு வந்து சுட்டி காட்ட வேண்டியது சனி பகவானின் ஒரு விஷயம். நான் இடத்துக்கு வர போறேன், உனக்கு நான் தவறு செய்ய போறேன், மிகவும் கவனமா இருக்கிறதுக்காக சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு. கொடுக்காமல இருக்க மாட்டாங்க. 6 மாதங்களுக்கு முன்பதாகவே கொடுக்க ஆரம்பிச்சிடும். நற்பலனோ தீய பலனும் கொடுப்பாரு. அதே மாதிரி அஷ்டம சனி வரவங்களுக்கும் சரி அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்ப இருக்கிற சூழல் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பக்கம் ராகு, இன்னொரு பக்கம் குரு, இன்னொரு பக்கம் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பல வருஷமா அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. 7 சனி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகு கேது
பல வகையில துன்பப்படுத்திட்டு இருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் விடிவு காலம் வந்தது. அவ்வளவு சீக்கிரம் எனக்கு கஷ்டம் வந்துச்சு சரி மனசு கஷ்டப்படாதீங்க. வர போறத முன்கூட்டியே சொல்லியிருக்கேன். விழிப்போட இருங்க. இன்னொரு நல்ல பதிவு தனித்தனி பதிவை போடும்போது அதுல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.